அடைந்தான். மூச்சு உள்ளே செல்வதற்கு பதிலாக மூச்சுப்பைக்குள் தண்ணீர் சென்று விட்டது. இளம் பக்தனின் மன உறுதியும் பரிபூர்ண சரணாகதியும் கடவுளின் இதயத்தை உருக்கிவிட்டது. அவர் தமது இருப்பிடத்தை விட்டு ஓடோடியும் இளவரசரை நோக்கி வந்தார். குழந்தாய், அருமை குழந்தாய், நான் தான் அகில லோக நாயகனான சர்வேஸ்வரன். இப்பொழுது தயை கூர்ந்து தண்ணீரிலிருந்து வெளியே வருவாய் என்று குளத்தின் கரையில் நின்று கொண்டு எம்பெருமான் கூறினான். ஆனால் இளவரசன் வெளிவருவதாய் இல்லை. யாரழைத்தாலும் சரி, நான் வெளிவரப் போவதில்லை. எனது குருநாதர் கூப்பிட்டால்தான் நான் வெளிவருவேன் என்று அவன் மனதிற்குள்ளேயே கூறிக்கொண்டான். திருடன் இருக்கும் இடத்தை பகவான் தேடிச் சென்றார். போலீஸ் அதிகாரி எனவும் பையனின் தந்தை போன்றும் மாறுவேடம் தரித்து சென்ற பகவான் அந்த கிழட்டு திருடனை பிடித்து நையப்புடைத்து கூறினார். நீ அழைக்கும் வரையில் தண்ணீருக்கு உள்ளிருந்து வெளியே வரவொட்டாமல் அந்த சிறுவனை நீ கட்டாயப்படுத்தி இருக்கச் செய்து விட்டாயே. இப்பொழுது நீ கூப்பிட்டால்தான் அவன் வெளியே வருவான். உடனே ஓடிப்போய் சென்று அவனை வெளியே வரச் சொல் என்றார். இருவரும் குளத்தருகே சென்றனர். குழந்தாய், வெளியே வந்துவிடு, தண்ணீரை விட்டு வெளியே வருவாயாக என்று அந்த திருட்டுக் கிழவன் உரக்க கத்தினான். சிறுவன் தன் தலையை தண்ணீருக்கு